சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவிலில் ஒவ்வொரு மாதமும் நடை திறக்கிறப்ப சில அதிசயங்கள் நிகழும். அதை சில பேர் பார்த்துருக்காங்க. அது என்னன்னு தெரியுமா? சபரிமலையில் ஒவ்வொரு மாதமும் நடை சாத்துறதுக்கு முன்னாடி சுவாமி ஐயப்பன் மீது பசுஞ்சான விபூதி வைப்பாங்க. சுவாமி ஐயப்பன் கையில் இருக்க சின்முத்திரை மேலே ஒரு ருத்ராட்ச மாலையை போடுவாங்க. இதற்கு காரணம் சுவாமி ஐயப்பன் தவக்கோலத்தில் இருக்க போறாருன்னு. சுவாமி ஐயப்பனோட இன்னொரு கையில் ஒரு தண்டம் வைப்பாங்க. ஐயப்பன் முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றி வைத்துட்டு நடையை சாத்திடுவாங்க. அடுத்த மாதம் நடை திறக்கிற வரைக்கும் அந்த விளக்கு எரிந்து கொண்டு தான் இருக்கும். கோவிலோட நடை திறந்து உலகத்தோட பார்வை அந்த கோவிலுக்குள் பட்டதுமே சுவாமி ஐயப்பனோட தவக்கோலம் கலைந்துவிடும். அடுத்த நிமிஷமே அந்த விளக்கும் அணைந்துவிடும். அது மட்டும் இல்லாமல் சுவாமி ஐயப்பன் கை மீது போட்ட அந்த தண்டமும் கைமாறி இருக்கும். இந்த அதிசயம் ஒவ்வொரு மாதமும் நடை திறக்கிறப்ப நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை நேரில் பார்த்தவங்களும் இருக்காங்க. சுவாமி ஐயப்பன் சபரிமலையில் தவக்கோலத்தில் உயிர்ப்புடன் தான் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இதுவே சிறந்த எடுத்துக்காட்டு. சரணமையப்பா.